பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. ஒரு ஏன்னா அடமழையில், ஏன்னா மழை தூத்துக்குடி இந்த மதுரை விருதுநகர் சைடு எப்படி மழை பெஞ்சிச்சு, மழையிலேயே நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. நான் இது தேராதுன்னு நான் நினச்சேன், முழுக்க தேராதுன்னு நினச்சேன். ஏதோ பரவாயில்லாமல் ஓரளவு தேறி இருக்குது. களை எடுத்ததுக்கு வந்துடும். பட் மகசூல் அதிகமாக எதிர்பார்க்க சான்ஸே இல்லை, எதிர்பார்க்க முடியாது மகசூல். இதில் சத்து நல்லா நிறையா இருக்கும். இந்த மண்ணில் ஃபுல்லாக கம்மா உரம் சத்து நிறையா இருக்கும். பல வருஷம் தரிசில்ல, பள்ளம், அதாவது 40 வருஷத்துக்கு மேலே தரிசு. இந்த உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு செடியை கூட பாருங்களேன், எந்த செடியை பார்த்தாலும் நல்ல தண்ணி வசாமல் பனிலையும் அந்த சாரல்லையும் அந்த இதுலேயும் நல்லா வளர்ந்துருது. தனித்தனியாகவும் எல்லாமே அப்படியே தனித்தனியாக பிரித்து இழுத்தி தட்டி, அதாவது பனி பதத்தில் மட்டும்தான் தட்டணும். நல்லா காஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த குச்சியும் எல்லாமே தூசி ஆயிரும், அதாவது நொறுங்கி விழுந்துடும். பிறகு காற்று விட்டு அள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும், தேவையில்லாமல் டைம் ஆகும். இதில் பக்குவம் வந்து முழுசாகவும் இருக்கும். நம்மகிட்ட வந்து 2 இதாக கொடுக்குறோம். முழு தனியாகவும் கொடுக்குறோம், அரையும் அதாவது முழுவும் கலந்தது மாதிரியும் கொடுக்குறோம். அதாவது என்னென்னா, முழு தனியா வந்து ஒன்லி கையிலேயே பக்குவம் பண்ணது. அந்த பாதி உடஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல தனியா, அந்த இது வந்து முழுக்க வந்து ரோட்டில், அதாவது களத்தில் போட்டு டிராக்டர் வந்து மேலே ஏறி, டிராக்டரும் பஸ்ஸு எல்லாம் மேலே ஏறின பிறகு அதை தனியாக பிரித்து பண்ணது. இது என்ன ப்ராசஸ் பண்ணுறோம்னா, மொதல் நாள், அதாவது 2 நாள் முன்னாடியே பிடுங்கி தார்பாய்க்குள்ளே போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சா அந்த அவிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இருக்கிற கால் பழம் முக்கால் பழம்லாம் பெரும்பாலும் முக்கால்வாசியே பிடுங்கிட்டு தான் இருக்கும். அந்த முக்கால் பழம்லாம் நல்லா பழுத்து அப்படியே உடையிற ஸ்டேஜில் வரும். அதுக்கு அடுத்தது 2 நாள் கழித்து 3ஆவது நாள் நம்ம வந்து முழுசாக வந்து இந்த இப்போ மணி எத்தனை 8 மணி ஆச்சு, 8 மணிக்கு விரித்து வச்சு உதறி விட்டு தட்டுவோம். இது நமக்கு தெரிஞ்ச நல்ல பழக்கமான நண்பர்களுக்கு மட்டும் கொடுக்குறோம், முழு தனியாவை கொடுக்குறதுக்காக. 5-10 முன்ன பின்ன ஆனாலும் கஸ்டமரை வந்து விரும்பி வாங்கணும், கஸ்டமர் திருப்தி வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஞ்சம் கைப்பக்குவம் பார்க்கணும் அப்படின்னு 2 ரகமாக வந்து பிரித்து கொடுக்குறோம். இந்த வருஷம் தனியா மகசூல் மழையினால் கொஞ்சம் தேய்மானம் ஆனாலும் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இதுலேயும் கொஞ்சம் மாற்று ஏற்பாடு அடுத்த வருஷம் இதுலேயும் பண்ணணும். நிலத்தை முன்னாடியே உழுது போட்டு வச்சுருக்கணும் எல்லாமே. அதாவது ஐப்பசி மாதத்துக்கு முன்னாடியே, கார்த்திகை மாதம் புரட்டாசி மாதமே நம்ம உழவு போட்டு வச்சுருந்தா மட்டும்தான் இனியும் அதிகமான மகசூல் எடுக்க முடியும். உழவு போட்டு மேட்டு பாத்தி அதாவது எந்த இடம்லாம் தண்ணி தேங்கும், தண்ணி தேங்காத இடம் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து வைக்கணும். இது வந்து இப்போ பிடுங்கினது பச்சையாக இருக்கான், இது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிடுங்கினது பச்சையாக இருக்கும். இப்படி பச்சையாக இருக்கிறது நம்ம பிடுங்கி வச்சு மேலே தார்பாயை போட்டு மூடி வச்சு 3 நாளாக உள்ள காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சிட்டோம்னா அது எல்லாமே பழுத்து அடுத்த மகசூலுக்கு பழுத்து கீழே உதிரும். குச்சி வச்சு அடிக்கும்போது நல்லா வெயிலில் காயப்பட்டோன்னா குச்சி அதாவது எல்லாமே மல்லி வந்து நொறுங்கும். எப்படி நொறுங்கும்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நல்லா காஞ்சிருக்கு, இப்போ பனிப்பதம் இல்லைன்னா பாதி செடிக்கு மேலே இது எல்லாமே குச்சியாக நொறுங்கும். அதன் காரணம். மீதம் உள்ளதை மட்டும் பிடுங்கிட்டு அடுத்து பார்க்கணும். இந்த இடம் அநேகமாக மல்லி விதைக்கிறதுக்கு உழுது போடுவேன், எள்ளு விதைக்கிறதுக்கு உழுது போடுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்குள்ளே முடிச்சிட்டோம்னா டிராக்டர் அந்த பக்கம் உழுது போட்டிருக்கு, ரொட்டேட்டர் போட்டு உழுது இருக்குது. அது எல்லாமே அதோடு சேர்ந்து இதையும் உழுது போட்டோம்னா
நெல் விதைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.